உங்ககிட்ட யாராவது ஒருவர் உதவின்னு கேட்டு வந்தா கூடுமானவரை அவங்களுக்கு உதவி செய்ய முற்படுங்க. அவங்க கேட்கிற உதவிய உங்களால செய்ய முடியலனா கூட கடுமையான வார்த்தைகளை பேசி விரட்டாதீங்க. கனிவான வார்த்தைகளை பேசி அனுப்புங்க. ஏன்னா நீங்க பேசுற கனிவான வார்த்தையும் கூட சதக்கான்னு இறைத்துதர் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இறைவனும் அனாதையை நீர் கடிந்து கொள்ளாதீர், இன்னும் நீர் தர்மம் கேட்பவரை விரட்டாதீர் என்று தன்னுடைய திருமறை குர்ஆன்ல இறைவன் கூறுறான். இந்த வசனங்களிலிருந்து அனாதைகளையும் அனுதாபத்துக்குரியவர்களையும் அன்புடன் நடத்த வேண்டும் என்று இறைவன் வலியுறுத்துகிறான். அதனால தான தர்மங்களை உதவிகளை அதிகமாக செய்யுங்க. நல்லவற்றையே கொடுங்க. நீங்க விரும்பாதத கெட்டத மற்றவர்களுக்கு கொடுக்காதீங்க. இதை பற்றிய குர்ஆன் வசனம், நீங்கள் மோசமான பொருள்களை செலவு செய்ய முற்படாதீர்கள். அது போன்ற மோசமான பொருள்களை உங்களுக்கு யாரேனும் கொடுப்பதாக இருந்தால் அதனை விரும்பாமலும் பார்வையை ஒழுக்களித்தவாறும் தானே அதனை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று இறைவன் கேட்கிறான்.